சிவகார்த்தியிடம் கேட்பதற்கு நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நீங்க கேக்குறது. அப்படின்னு பின்னாடி நிறைய வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். காக்கி சட்டை பண்ணும்போது என்ன அந்த படத்துல ஈஸியா 4 சண்டை வச்சிருந்திருக்கலாம், ஏன்னா யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுனால. இப்போ 4 சண்டைங்கிறது வேணாம், ஏன்னா எனிவே இன்னும் 2-3 படங்கள் கழிச்சுன்னா அதுதான் பண்ண போறேன் நான். அதுதான் பண்ணி ஆகணும், அதுதான் வளர்ச்சியா பார்க்கப்படும். தொடர் வெற்றியில பெற்று வரங்கிற அடிப்படையிலையும் இத்தனை வருஷமா நீங்க ஃபீல்ட்ல இருக்கிறீங்கிற அடிப்படையிலையும் எத்தனை வருஷமா 4 பாட்டு இருக்கணும், 2 ஃபைட் இருக்கணும், இந்த ஹீரோயின் இருக்கணும், கதை இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், இங்க இடைவெளிக்கு முன்னாடி இப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் இப்ப எம்ஜிஆர் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி, விஜய் மாதிரி, இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போனவங்க மாதிரி ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. பட் டீம் நல்ல டீமா இருக்கணும்ன்றது என்னைய மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நம்புறேன். ரொம்ப தெனா விட்டுறா. இந்த ரெமோ படத்தோடைய வரவேற்பு உங்களுக்கு எந்த விதமா இருக்கு? பர்சனலா எனக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை நீங்க மொத்தமா ஹோல்டு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிற, ஏன் அப்படி பண்ற? உண்மையா சொல்லிருங்க. அப்படியே இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க தானே? இல்ல, நான் கிடையாது. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கீங்க? நான் தயாரிக்கிறதா தான் முதல்ல ஆசைப்பட்டேன் நானு. அப்புறம் அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு? இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? திரு சிவகார்த்திகேயன் எங்க மேடை பிடிச்சாலும் மைக்க பிடிச்சாலும் டபக்குன்னு வந்து எமோஷனா அழுதுறாரு. என்ன காரணத்துக்காக இந்த கண்ணீர்? என்னமாச்சு புண்டக மண்டக நடந்திருக்குமோ? நடந்திருக்கும். வழுக்க நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா. நான் அந்த இடத்துல அழுதது காரணம் நான் எமோஷனல் ஆயிட்டேன். அவங்க நினைக்கும் போது என்னையே அறியாம வந்த கண்ணீர் தான் அது. பட் நான் இப்ப அதை லேட்டரா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படிதானா? அப்ப குண்டக மண்டக ஒண்ணுமே நடக்கலையா? பஞ்சாயத்தை சப்புன்னு போச்சு. ஆமா. சிவகார்த்திகேயனை பீஸ்ஃபுல்லா இருக்க விடாம தடுக்கிறது யாரு? இல்ல சார், வேலை பார்க்க விடாம தடுக்கிறதுன்றது வந்து இதுக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்றாங்க அப்படிங்கறது இல்ல. பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால விவகாரம் இருக்குன்னு அர்த்தம்டா. இந்த பிரச்சனைகள்ல திரைக்கு முன்னால் சிலரும் திரைக்கு பின்னால் பலரும் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அட என்ன தலைவரே, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. கமல்ஹாசன் ஃபேன்ஸ் எல்லாம் திடீர்னு உங்க மேல கோவப்பட்டாங்க. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். இது வந்து சொன்னது அவங்க அப்படி பண்றாங்க, இவங்களதான் இதுதான் அப்படிங்கறதுக்காக அந்த வந்த கண்ணீரே அது கிடையவே கிடையாது. நான் சொன்ன விஷயமும் அந்த இதுவும் தவிர யாரும் பர்சனல் மோட்டிவ்ல இப்படி பண்றாங்கன்றத நான் இது வரைக்கும் அப்படி யோசிக்கவே இல்லை. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே பயங்கர பிஸி சார். டேய், என்ன லந்து பண்றீங்களா? உங்களுக்காண்டி சோபாலாம் கொண்டாந்து வெளியே போட்டு செம்பெல்லாம் விலைக்கு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம்னா உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? இது வரைக்கும் எந்த பத்திரிகைக்கும் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது. எந்த தொலைக்காட்சியும் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது. உங்களுக்கு சொன்னீங்களே மாட்டேன் மாட்டேன் சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. இப்ப என்னைய கீழே இறக்கியோ என்னை இது பண்றதுனாலே யாருக்கும் லாபம் கிடைக்க போறது கிடையாது. பெருசா என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்காது. ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? அவங்க மேல அவங்களுக்கான மரியாதை வந்து நான் எப்பவுமே வச்சிருக்கேன். அது எப்படின்னா, யாரை பத்தியுமே நான் இது வரைக்கும் வெளியில தப்பா சொல்லாததான். யார் நீயா? நான் வளர்ந்து வந்த ஏணி மேல வச்சிருக்கிற மரியாதையே நான் அவங்கள பத்தி எதுவுமே வெளியில தப்பா சொல்லாதது மட்டும்தான். யாருக்கெல்லாம் விருது கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நிறைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னா, யார் வந்திருக்காங்க, வந்திருக்காரு, அப்ப அவருக்கு ஒரு விருதை போட்டு விடு பின்னாடி, என்ன பேர்ல ஏதோ ஒரு பேர்ல எழுது. அப்படி எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது வேற தனிக்காரு. ஐயோ, எங்க டெச்டி வாய் குடிச்ச பையன் எகத்தாளம் பேசுறானே. ரெமோ ஆக்சுவலா அது ஒரு என்டர்டெய்னிங்கான பிலிம். அதனுடைய சக்சஸ் லெவல் வந்து எங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், அதை தாண்டி கேன்டீன் வச்சிருக்கிறவங்க, பார்க்கிங் டோக்கன் போடுறவங்க, இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்றதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர். ஓகே, எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து நிறைய பேர். அடுத்தடுத்த கட்டமா போய் சிவா வந்து அந்த மாதிரி அரசியலுக்கு வர்ற மாதிரி வரும். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு கேட்ட பத்தியா, பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பிரச்சனை வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணாங்கன்னா அதை விட பெட்டர் சொல்யூஷன். இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லது. விடுங்கடா, இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்களே. சிவகார்த்திகேயன் எப்ப தயாரிப்பாளர் ஆக போறாரு? இவர் நடுவர். ஆமா, இது பெரிய காவிரி பிரச்சனை. இவர் நடுவரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. இவெல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய எந்த சொல்றா உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா.